டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம் தயார். டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து வைப்பதற்காக அவருடைய மேசைக்கு வந்திருக்கின்றது கடிதம். இருதரப்பும் தாக்குதலை நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை காட்டினாலும் கையெழுத்து போடாவிட்டால் கடைசி முடிவு இதுதான் என்ற தகவலின் பின்னர் அமெரிக்க அதிபரை எதிர்த்த எதிர்ப்பாளர்கள் எல்லாம் போரொன்று வந்தால் தங்களால் வந்துவிடும் என்று அஞ்சி வெட்டி பாம்பாய் படுத்துறங்க அதே ஒப்பந்தம் ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் வந்ததோ அதே தகவல்களை கொண்ட அதே ஒப்பந்தம் அமெரிக்க அதிபரின் மேசைக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்க அதிபர் சத்தமில்லாமல் அதை பார்த்தபடி இருக்கின்றார். நிபுணர்கள் இதில் என்ன இருக்கின்றது என்பதை அவருக்கு விளக்கி கூறியதன் பின்னதாக 2 தினங்களில் அவர் கையொப்பமிடுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இருவரும் இந்த பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த ஒப்பந்தமானது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்றே தயாராகிவிட்டதாகவும் அதற்கு பின்னர் இருவரும் தாக்குதலை நடத்தி கொண்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானினுடைய அரசு இறுதியாக அதி உயர் மத தலைவர் அயதுல்லா மொய்தபா காமைனியினுடைய கையொப்பத்திற்காக காத்திருக்கின்றது. இப்படி 2 அதி உயர் மட்டங்களும் கையெழுத்து வைக்க இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும். இந்த ஒப்பந்தத்தில் என்னதான் இருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகமாகிய ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கின்ற தகவல்கள் இப்படி இருக்கின்றன. முதலாவது 60 தினங்கள் யுத்த நிறுத்தம் இருதரப்பும் ஏற்றுக்கொண்டன. இரண்டாவது, இந்த 60 தினங்களுக்கு உள்ளாக அணுசக்தி குறித்து 2 தரப்பும் பேச வேண்டும். அதிகாரப்பூர்வ பேச்சு உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். 60 தினங்களுக்கு உள்ளாக இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். அனைத்து கடல் கண்ணி வெடிகளும் 30 நாட்களுக்குள்ளாக எடுக்கப்பட்டு விட வேண்டும். கோர்முஸ் நீரிணையில் நடைபெறுகின்ற சர்வதேச வர்த்தகம் அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது. இருதரப்பும் கையெழுத்து வைக்க இது அமலுக்கு வரும். நேற்று முன்தினம் அமெரிக்காவிடம் இருந்து இப்படி ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கின்றது. அதிலுள்ள விடயங்கள் இவை என்று ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சி கூறிய பொழுது அமெரிக்கா அப்படி எதுவும் கூறவில்லை, இது பொய், நம்ப வேண்டாம் என்று கூறிய பின்னர் இப்பொழுது அதையே அமெரிக்க ஊடகமாகிய ஆக்சியோஸ் இதுதான் இருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றது. 2 தினங்களில் நேற்று என்ன சொன்னோம் என்பதை மறந்து போயிருக்கின்றார்கள் என்பது இதன் கருத்தாகும். சில வேளைகளில் பனம்பழம் விழுகின்ற பொழுது காகம் வந்து இருந்து விடுவது உண்டு. அந்த பனம்பழத்தை தானே விழுத்தியவன் என்ற பெயரை பெறுவதும் உண்டு. இந்த வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் சில வாரங்களில் இந்த பிரச்சனை முடிவடைய வேண்டும். இல்லையேல் ஐரோப்பாவில் இருக்கின்ற விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுவிடும், பெட்ரோல் இல்லாமல் என்று கூறியிருக்கின்றது. கப்பல்கள் வர முடியாமையால் எல்லாமே சிரமமாக இருக்கின்றது. அனைத்தும் சில வாரங்களுக்குள் வராவிட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் தாங்க முடியாது என்று கூறியிருக்கின்றது. ஐரோப்பாவில் வரலாறு காணாத விமான போக்குவரத்து சிக்கல் ஏற்படலாம் என்றும் அது கூறியிருக்கின்றது. இதேவேளை அமெரிக்காவினுடைய டாலர் மீண்டும் பெறுமதி உயர ஆரம்பித்திருக்கின்றது. ஈரானுடைய போரில் ஒரு அமைதி ஏற்பட்டால் அமெரிக்கா என்னதான் செய்வது? அமெரிக்க அதிபரும் அவருடைய கூட்டாளிகளும் இந்த கோடை காலத்திற்கு உள்ளாக கியூபாவில் இருக்கின்ற ஆட்சி தலைகுப்புற கவிழ்ந்து இல்லாமல் போய்விடும் என்று கருதுகின்றார்கள். இதற்கான ராணுவ திட்டத்தையும் அமெரிக்க அரசு தயாரித்து விட்டதாக கூறப்படுகின்றது. அதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கையொப்பம்தான் தாமதமாவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுடைய போர் காரணமாக அவர் கையொப்பமிடாமல் காத்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. கியூபாவினுடைய ஆட்சியை போர் ஒன்று இல்லாமலே கீழே வீழ்த்துவதற்கும் அந்த ஆட்சியை பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி மூச்சு திணற வைத்து வீழ்த்துவது முதல் கட்டம். அதன் பின்னர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பேச்சுக்கள் முழுமையாக முடித்த பின்னர் அமெரிக்க அதிபரனுடைய கவனம் கியூபாவினுடைய ஆட்சியை வீழ்த்துவதாகவே இருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவில் நிலைமை மோசமாகத்தான் இருக்கின்றது. பணவீக்கம் சென்ற மாதம் 3.8% உயர்ந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபருக்கான மக்கள் ஆதரவு 58.6% இருந்து 39.6% குறைவடைந்திருக்கின்றது. 14 துணை மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அமெரிக்க
அமெரிக்க அதிபரனுடைய கட்சிக்கு வெறும் 26% ஆதரவே இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவு 7.7% பின்னடைவு கண்டிருக்கின்றது. ராணுவ தாக்குதலை நடத்துங்கள் என்று முன்னர் 59% அமெரிக்கர்கள் கூறியிருந்தார்கள். இப்பொழுது அது 39% வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. வெளிநாட்டு போர்கள் அமெரிக்க தேர்தலில் பெரும்பாலும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இந்த வெளிநாட்டு போர் அமெரிக்காவில் பணவீக்கத்துக்கும் விலை உயர்விற்கும் காரணமாக இருப்பதனால் இந்த தேர்தலில் வெளிநாட்டு போர் முக்கிய பாத்திரம் வகிக்க போகின்றது. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி தோல்வி பற்றி தனக்கு கவலை இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் நாளை சந்தித்து பேச இருக்கின்றார்கள். இதற்கிடையில் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் பெரும் மோதல் வெடித்திருக்கின்றது. அடுத்த செய்தியில் காண தயாராகுங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.